ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன்ஸை புக் பண்ணிங்க அப்படின்னா போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். சன்ரைஸ் ஹைதராபாத்தோட ப்ராப்ளமான ஒரு பிளேயிங் லெவன், ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சன்ரைஸ் ஹைதராபாத்தோட கேப்டன் இஷான் கிஷான். பேட் கமிட்ஸ் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக விளையாட மாட்டாரா இல்லை விளையாடுவாரா அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சன்ரைஸ் ஹைதராபாத்தோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா இவங்க 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. நம்பர் 3 இஷான் கிஷான் ஓப்பன் பண்ண போகிறாரு. கேப்டன்சி வேறு புதுசாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இஷான் கிஷனை பொறுத்த வரைக்கும். நம்பர் 4 ஹென்ரிக் கிளாசன், நம்பர் 5 நிதிஷ்குமார் ரெட்டி, நம்பர் 6 லியாம் லிவிங்ஸ்டன், நம்பர் 7 அங்கிட் வர்மா, நம்பர் 8 ஜெய்தேவ் உனட்கட், நம்பர் 9 ஹர்ஷல் பட்டேல், நம்பர் 10 ஈஷன் மலிங்கா இன் பிளேஸ் ஆஃப் பேட் கமின்ஸ். பேட் கமின்ஸ் பிளேஸில் ஈஷன் மலிங்கா விளையாட போகிறாரு. பேட் கமின்ஸ் வந்தால் ஈஷன் மலிங்கா பிளேஸில் தான் ரீப்ளேஸ் பண்ணுவார். நம்பர் 11 பார்த்தீங்கன்னா ஹர்ஷ் துபே அல்லது சிவம் மாவி அல்லது சீசன் அன்சாரி. பிச்சை பொறுத்து அவங்க ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 10 பிளேயர்ஸ் கன்ஃபார்மாக இந்த பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. நம்ம சொன்ன 10 பிளேயர்ஸ் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 11th பிளேயர் மட்டும் ஹர்ஷ் துபே விளையாடலாம். அவர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். அல்லது லெக் ஸ்பின்னர் பக்கம் போனோம் அப்படின்னா சீசன் அன்சாரி லாஸ்ட் சீசன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த 2 பிளேயரும் பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் லக்னோ மாதிரி பிச்சஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் அதர் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் சிவம் மாவி பேஸ் பவுலிங் அட்டாக் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையவே இருக்குது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா அவங்ககிட்ட அபிஷேக் சர்மா பவுல் பண்ணுவார், லியாம் லிவிங்ஸ்டன் பவுல் பண்ணுவார். ஸோ இவங்க 2 பேர்கிட்ட ஒரு 5 ஓவர் எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நிதிஷ்குமார் ரெட்டி கிட்ட ஒரு ஓவர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 6 ஓவர் சாலிடாக அவங்ககிட்ட அவங்க எடுத்துருவாங்க. அதாவது ப்ராப்பர் பவுலர் கிட்ட இல்லாமல் ஆல்ரவுண்டர்ஸ் கிட்டேயே பவுலிங் எடுத்துருவாங்க. அதுலேயே வேரியேஷன்ஸ் நிறையா இருக்குது. ஆர்த்தடாக்ஸ் பவுலர் அபிஷேக் சர்மா, ஆஃப் ஸ்பின்னர் லியாம் லிவிங்ஸ்டன், இவங்க 2 பேருமே சிமிலர் டைப் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் கிடையாது. அதர் வேரியேஷன்ஸ் தான் வச்சுருக்காங்க. அண்ட் தென் நிதிஷ்குமார் ரெட்டி மிடில் ஓவர்ஸில் 1 or 2 ஓவர்ஸ் போடலாம். ஸோ கிட்டத்தட்ட 5 to 6 ஓவர்ஸ் தான் அவங்க கிட்ட எடுத்துடலாம். ஸோ அது இல்லாமல் ப்ராப்பர் பவுலர் பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிடுவார். ஜெய்தேவ் உனட்கட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிவிடுவார். அண்ட் தென் ஈசன் மலிங்கா அவரும் 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிடுவார். ஸோ இந்த 3 பேருமே 12 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ரிமைனிங் அந்த 5 to 6 ஓவர்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த 3 பேர்கிட்ட 5 ஓவர்ஸ் அவங்க எடுத்துருவாங்க. 5 to 6 ஓவர்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது 12 + 5 17 ஓவர்ஸ் அது முடிச்சுட்டு டேலி ஆகிடும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னர்ஸ் அவங்க ப்ளே பண்ண வைக்கலாம். ஹர்ஷ் துபே அல்லது சீசன் அன்சாரி இவங்க 2 பேரில் யாரும் ஒருத்தங்க ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்படி இல்லைனா அவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு பவுலிங் யூஸ் பண்ணிவிட்டு அனதர் ஒரு பேட்டரை கூட அவங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா இவங்க 4 பவுலர் வச்சு போனாலே இவங்க டீமுக்கு கரெக்டாகவே இருக்கும். ஏன்னா நிறைய டீம் 5 பவுலர்ஸ் இருப்பாங்க. 5th பவுலிங் ஆப்ஷன்ஸ் தான் ஒரு ஆல்ரவுண்டராக வச்சுருப்பாங்க. அல்லது 6th பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் வைப்பாங்க. பட் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் 4 ப்ராப்பர் பவுலர் இருந்தாலே போதும். இவங்ககிட்ட 5th, 6th, 7th பவுலிங் ஆப்ஷன்ஸ் தாராளமாக இருக்குது. ஸோ இது அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ரேட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடையாது. இந்த டீமில் அது ஒரு வீக்னஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கலாம். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா அண்ட் ஹென்ரிக் கிளாசன், இஷான் கிஷான். ஸோ 4 ப்ராப்பரான ஒரு ஹிட்டிங் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. அண்ட் தென் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் லியாம் லிவிங்ஸ்டன் வராரு. அவருமே ஒரு ப்ராப்பரான ஒரு ஹிட்டர்ஸ் தான். ஸோ டாப் 5 பார்த்தீங்கன்னா 5 பேருமே ஹிட்டர்ஸாக இருக்கும்போது இந்த பவர் ஹவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸை நம்ம சொல்லலாம். பட் மும்பை இந்தியன்ஸுக்கும் ஒருபடி மேலே எஸ்ஆர்எச் தான் இருக்காங்க. ஏன்னா ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா T20 ரேங்கிங்கில் எடுத்து பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் எஸ்ஆர்எச் பிளேயர் எடுத்து பார்க்கும்போது டாப் 5ல் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அதாவது ஓவரால் டாப் ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் பிளேயர்ஸ் நல்லாவே இருப்பாங்க. ஏன்னா அபிஷேக் சர்மா நம்பர் 1 ரேங்கிங்கில் இருக்காரு, டிராவிஸ் ஹெட் டாப் 10ல் இருக்காரு, இஷான் கிஷானும் ஆல்மோஸ்ட் டாப் 10ல் இருக்காரு. ஸோ ப்ராப்பர் பேட்ஸ்மேன் பார்க்கும்போது நம்ம T20 பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ராப்பரான ஒரு டீம். எந்த டீம்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் பேட்டர்ஸ் மட்டும்தான், பவுலர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் நான் சொல்ல கிடையாது. ப்ராப்பர் பேட்டர்ஸ் T20 எஸ்ஆர்எச்சில் தான் இருக்காங்க. ஸோ எஸ்ஆர்எச் இந்த டோர்னமெண்ட்டில் லாஸ்ட் சீசன் எப்படி விளையாண்டாங்களோ அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட்டை விளையாடுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இது ஒரு ஸ்ட்ரென்த்தாக பார்க்குறோம். ஸோ ஸ்பின் ஹிட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லியாம் லிவிங்ஸ்டன் நல்லாவே ஸ்பின்னர் விளையாடுவார். அண்ட் ஹென்ரிக் கிளாசன். ஸோ இப்போ வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் நல்லா விளையாடுற பேர் 2 பிளேயர் தான், ஒன்று நிக்கோலஸ் பூரன் அண்ட் ஹென்ரிக் கிளாசன். ஸோ என்னோட ஃபேவரட் ஹென்ரிக் கிளாசன்ஸ் தான். கிளாசன் ஸ்பின்னர் நல்லாவே விளையாடுவார் அப்படின்ற பட்சத்தில் ஸோ ஓப்பனிங்லாம் பிரச்சனை கிடையாது. அந்த 6 ஓவர்ஸ் இஷான் கிஷான், அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் 3 பேர் ஆல்மோஸ்ட் ஒரு 6 ஓவர்ஸில் நல்லாவே விளையாடுவாங்க. 6 ஓவர்ஸ் தானதுக்கு பிறகு நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் லியாம் லிவிங்ஸ்டன் இவங்களாம் கொஞ்சம் அந்த இனிஷியல் ஓவர்ஸில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. 10 ஓவர்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய ஸ்பின்னர்ஸை ஹென்ரிக் கிளாசன் டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெத் ஓவர்ஸில் ஆல்மோஸ்ட் ஹென்ரிக் கிளாசன் அண்ட் லியாம் லிவிங்ஸ்டன் இவங்க 2 பேரும் பார்த்துப்பாங்க. அந்த பேக்கப்புக்கு அங்கிட் வர்மா இருக்கார். ஸோ அவருமே பிளேயிங் கிரவுண்டில் இருப்பார். அவருமே ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் கோல் தான் பண்ணுவார்.
இது இல்லாமல் ஒரு அனதர் ஆப்ஷன் ஒருத்தவங்க இருக்காங்க, சலில் அரோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர், டொமஸ்டிக்கில் பஞ்சாப் டீமுக்காக ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அவர் ரீசெண்டாக வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார். ஐ திங்க் 40 பால்ஸில் செஞ்சுரி சம்திங் ஏதோ அடிச்சிருந்தார், 32 பால்லையே 42 பால் ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு சார்கட்டுக்கு எக்ஸ்ட்ரா. ஸோ அவரை 1.5 crore எஸ்ஆர்ஹெச் இந்த ஆப்ஷன் வந்து எடுத்திருக்காங்க. அந்த பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு இருக்கிறேன். ஏன்னா எப்போவுமே வந்து எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் 25 வயசு கம்மியாக உள்ள பிளேயர் எப்போவுமே ஆட வைப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போன டோர்னமெண்ட்டில் பாருங்கள் 2025 அபிஷேக் சர்மா கூட ஆல்மோஸ்ட் கம்மி ஏஜ் தான். ஸோ அவர் ஆடினார். அண்ட் தென் அதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்தீங்கன்னா ஸோ போன வருஷம் அங்கிட் வர்மா, அவருக்கு ஏஜ் கம்மி தான். அங்கிட் வர்மா, அபிஷேக் சர்மா 2 பேரும் ஆடினாங்க 2025. 24 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அபிஷேக் சர்மா அண்ட் அப்துல் சம்பத் 2 பேருமே ஆடினாங்க. 23 வந்து பார்த்தீங்கன்னா பிரியம் கர்க், அபிஷேக் சர்மா, அப்துல் சம்பத் 3 பேருமே இருந்தாங்க. 22 ஆல்மோஸ்ட் அபிஷேக் சர்மா அண்ட் அப்துல் சம்பத் 2 பேருமே இருந்தாங்க. 21 பிரியம் கர்க், அப்துல் சம்பத் ஆடினார். ஸோ இப்படி பார்க்கும்போது யாரும் ஒருத்தவங்க ப்ராப்பரான ஒரு ஃபினிஷிங் ரோலில் தான் எப்பவுமே, அப்துல் சம்பத் வந்து தெரியும் நிறைய சீசன் வந்து ஃபினிஷிங் ரோலில் வச்சுருந்தாங்க. பிரியம் கர்க்கையும் ஃபினிஷிங் ரோலில் தான் வச்சுருந்தாங்க. அட் த சேம் டைம் அங்கிட் வர்மா இப்போ ஃபினிஷிங் ரோலில் தான் இருக்கார். அபிஷேக் சர்மா ஸ்டார்டிங்கில் அவர் ஃபினிஷிங் ரோலில் தான் வந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஓப்பனிங் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போவுமே வந்து இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் ஒரு பிளேயர் ஒரு பேட்ஸ்மேன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபினிஷிங் ரோலில் நம்பர் 7 ஆர் நம்பர் 8 தான் அந்த பேட்ஸ்மேன் வராங்க. ஸோ அங்கிட் வர்மாவுக்கு பேக்கப்புக்கு சலில் அரோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. அவர் பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய பேர் இருக்குது. ஸோ இது வந்து அந்த டீமுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் வந்து நான் பார்க்குறேன். ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேன்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. அட் த சேம் டைம் இன்னொரு ஸ்ட்ரென்த் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா லியாம் டெவிக்சன் அட் த சேம் டைம் பவுலிங் பண்ணுவார். அபிஷேக் சர்மா பவுலிங் பண்ணுறதுனால ப்ராப்பராக ஒரு 4 பவுலர் வச்சுருந்தா கூட போதும். 5th bowling ஆப்ஷனே உங்களுக்கு தேவை கிடையாது. ஏன்னா உங்கள்கிட்ட பார்ட் டைம் 5th, 6th, 7th bowling ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு பேட்டிங்கை ஸ்ட்ரென்த் படுத்தும் அப்படின்றத நான் பார்க்குறேன். பேட்டர்ஸ் ஃபயர் பவராக இருக்காங்க. அடுத்து பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீக்காக தான் தெரியுறாங்க. ஏன்னா கம்மின்ஸ் வந்து ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. பவுலிங்காக இருக்கட்டும், பேட்டிங்காக இருக்கட்டும், ஃபீல்டிங்காக இருக்கட்டும், எப்போலாம் விக்கெட் தேவையோ அப்போலாம் விக்கெட் எடுத்துகிட்டு இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்மின்ஸ் ஃபியூ கேம்ஸ் வந்து மிஸ்ஸஸ் பண்ணுறாரு. பட் எத்தனை மேட்சஸ் மிஸ்ஸஸ் பண்ணுவார் தெரியல. ஃபஸ்ட்டு ஃபியூ கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் தான் டோர்னமெண்ட்டை எடுத்துகிட்டு போவார் கேப்டன்சியை. ஸோ லாஸ்ட் சீசனில் முகமது ஷமி இருந்தார், பேட் கம்மின்ஸ் இருந்தார், ஹர்ஷல் பட்டேல் இருந்தார். இவங்க 3 பேருமே வந்து நல்லா பவுலிங் பண்ணாங்க. பேட்டிங்கும் ஃபயர் பவராக இருந்துச்சு, பவுலிங்கும் நல்லாவே இருந்துச்சு. பவுலிங் அண்ட் பேட்டிங் போத் யூனிட்டுமே வந்து பக்காவாக இருந்ததுனால அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஸ்டார்டிங்கில் நல்லா வந்துட்டு இருந்தாங்க. அந்த ஃபினிஷிங்கில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. லாஸ்ட்டில் செகண்ட் ஆஃப் த சீரீஸில் வந்து சொதப்பிட்டாங்க. பட் இந்த டோர்னமெண்ட்டில் அவங்களுக்கு ஒரு வீக்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட் கம்மின்ஸ் இல்லாது ஒரு கேப்டன்சியும் பாதிக்கும். அட் த சேம் டைம் பவுலிங் யூனிட்டை அவர் தான் வந்து லீட் ரோல் பண்ணிட்டு இருந்தார். அதுவுமே வந்து பாதிக்கும். ஸோ இப்போ ரெண்டுத்தையுமே வந்து ஒரு பவுலராகவும் பாதிக்குது, கேப்டன்சி வந்து பாதிக்குது. ஏன்னா இஷான் கிஷான் இப்போ தான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன் பண்ணுறாரு. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு வீக்னஸாக வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா கம்மின்ஸ் மாதிரி ஒரு கேப்டன் வந்து இல்லாமல் மற்ற கேப்டன் வச்சு ப்ளே பண்ணும்பொழுது அந்த டீம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது ஸ்லைட்லி டவுட் தான். ஸோ இப்போ பேட் கம்மின்ஸ், முகமது ஷமி இவங்க 2 பேருமே இந்த வருஷம் கிடையாது. ஷமி ஆல்மோஸ்ட் LSC லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அந்த பிளேஸில் ஜெய்தேவ் உடன்கட் விளையாட போகிறாரு. அதாவது ஓப்பனிங் வந்து பவர் பிளேயில் ஜெய்தேவ் உடன்கட் தான் பவுல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் தென் ஹர்ஷல் பட்டேல் மிடில் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவார். ஸோ ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் ஜெய்தேவ் உடன்கட் தான் பவுலிங் பண்ண ஆகும். அண்ட் ஈஷன் மலிகா இருக்கார். ஸோ இவங்க 2 பேர் தான் பவர் பிளேயில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஜெய்தேவ் உடன்கட், ஈஷன் மலிகா. மிடில் ஓவர்ஸில் ஹர்ஷல் பட்டேல், ஹர்ஷ் துபே, லியாம் லிவிங்ஸ்டன் இவங்களாம் வந்து மிடில் ஓவர்ஸில் கட்டன் பண்ணி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆல்மோஸ்ட் டெத்தில் ஹர்ஷல் பட்டேல் அண்ட் தென் ஈஷன் மலிகா இவங்க 2 பேர் தான் டெத்தில் போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்லோயர் ரன்ஸ் எதிர்பார்க்குறேன். ஹர்ஷல் பட்டேலாக இருக்கட்டும் அண்ட் ஜெய்தேவ் உடன்கட் இவங்க 2 பேருமே ஸ்லோயர் ரன்ஸ் நிறைய போடுவாங்க. ஈஷன் மலிகா அந்தளவுக்கு ஸ்லோயர் ரன் போட மாட்டார். நல்ல பேஸ் இருக்குது அவர்கிட்ட. ஸோ இவங்களோட பவுலிங் எந்த இடத்துல ஒர்க் ஆகும் அப்படின்னா லக்னோ பிச்சஸில் ஒர்க் ஆகும், சென்னை பிச்சஸில் ஒர்க் ஆகும். பட் அதர் பிச்சஸில் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒர்க் ஆக வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னா அதிகமான ரன்ஸ் லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. லக்னோ பிச்சிலையோ சென்னை பிச்சிலையோ இவங்களோட பவுலர்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஆனால் அதே டைம் பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டோ, அபிஷேக் சர்மாவோ, இஷான் கிஷானோ இந்த 3 பேட்ஸ்மேனும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ பிச்சஸ் அண்ட் டர்ன் ஓவர் ஆகக்கூடிய பிச்சஸில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிச்சஸில் இவங்க பேட்டர்ஸ் ஃபெயிலியர் ஆகி பவுலர்ஸ் இருக்காக வாய்ப்பு இருக்குது. சென்னை அண்ட் லக்னோ பிச்சஸில் நீங்கள் வேணால் பாருங்கள், மேட்ச் நடக்கும்போது சென்னை வெர்சஸ் SRH மேட்ச் சென்னை நடக்கும்போதும் சரி, லக்னோ வெர்சஸ் SRH லக்னோ நடக்கும்போதும் சரி, பவுலர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால் வேணால் டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமே தவிர பேட்டர்ஸ் அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதர் பிச்சஸில் பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, பவுலர்ஸ் அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பவுலிங் பொறுத்த வரைக்கும் இந்த டீமில் ஒரு மேஜர் வீக்னஸ் இருக்குது. அண்ட் தென் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்த வரைக்கும் 2 ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒன்று இஷான் கிஷனுக்கு கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. அவருக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவர் பயன்படுத்தி நல்லா கொண்டு போனார் அப்படின்னா மேபி ஃபியூச்சரில் ஒரு கேப்டனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு வந்து இஷான் கிஷனுக்கு ஏஜ் கொஞ்சம்
கம்மி ஏஜ் தான். அடுத்து ஒரு 8 இயர்ஸ்க்கு வந்து கேப்டன்சி கொடுக்கலாம். இந்த டோர்னமெண்ட் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஒரு ஆல் டைம் கேப்டன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கூட இருக்குது. அவருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அதை அவர் பயன்படுத்திக்கிறார் அப்படின்றத ஒரு தெரிந்து பார்க்கலாம். அட் த சேம் டைம் அந்த டீமுக்கு லியாம் லிவிங்ஸ்டன், அபிஷேக் சர்மா 2 பேருமே வந்து ஸ்பின் நல்லா போடக்கூடிய பவுலர்ஸ் தான். ஸோ அவங்க வந்து நல்லா பவுல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டீமுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் தேவை கிடையாது. அந்த இடத்துல ஒரு பேட்ஸ்மேனை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படிங்கும்போது அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 2 ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி ரிப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். த்ரெட் பார்த்தீங்க அப்படின்னா பேட் கமின்ஸ் அவங்க மிஸ் பண்ணுறது ஒரு த்ரெட்டு தான். ஏன்னா பேட் கமின்ஸ் மாதிரி ஒரு பவுலர் வந்து விக்கெட் டேக்கிங் பவுலர், பவர் பிளேல விக்கெட் எடுமா எடுத்து கொடுப்பாரு, டெத் ஓவர்ஸில் நல்லாவே போடுவார். உங்களுக்கு தெரியும் நிறைய மேட்சஸில் வந்து நிறைய பவுலர்ஸ் வந்து ரன் லீச் பண்ணும்பொழுது பேட் கமின்ஸ், ஐசலுட் இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து அவங்களோட வேலையை பார்த்து போயிட்டே இருப்பாங்க. ரபாடா, ஆர்ச்சர் இந்த மாதிரி பவுலர்ஸ் தான். பட் ஆர்ச்சர் கூட இப்போதைக்கு அந்தளவுக்கு நல்லா போடுறது கிடையாது. பட் ரபாடா, பேட் கமின்ஸ், ஐசலுட் இந்த 3 பவுலர்ஸுமே வந்து லண்டன், புக்ரா இந்த 4 பேருமே வந்து நல்லாவே போல் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கரெக்டாக வந்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் பேட் கமின்ஸு. மும்பைக்கு எகென்ஸ்டாக நிறைய ரன்ஸ் கூட ஸ்கோர் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு பேட்ஸ் பவுல்ஸ் வந்து டீமில் இல்லாது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்க்குறாரு. இதுதான் வந்து இந்த டீமோட த்ரெட். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் நம்ம வந்து பிளேயிங் லெவன் வந்து பார்த்துட்டோம். உங்களோட ப்ராப்ளமான பிளேயிங் லெவன் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் செக் பண்ணுறேன் யார் யார் எந்தெந்த லெவல்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்றத நான் வந்து பார்க்குறேன். வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களும் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ ஆல் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.